ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ நம்ம காருக்கு வந்து சென்ட்ரல் லாக்கிங் போடலான்ற மாதிரியான ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா நம்ம காரில் ஆக்சுவலாக சென்ட்ரல் லாக்கிங்லனா நமக்கு அந்த கீ போகிற இடம் ரொம்பவே லூஸாக இருந்தது. ஸோ நான் கேட்டதுக்கு இங்கே வந்து 2 டைப் ஆஃப் சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. ஸோ இது ஒரு ரிமோட் அண்ட் இன்னொரு ரிமோட் இருக்குன்ற மாதிரியா சொல்லியிருந்தாங்க. அண்டு நம்ம ஆக்சுவலாக அந்த இன்னொரு டைப் ஆஃப் ரிமோட் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்டு இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. அதனால தான் இந்த கீ ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நமக்கு உடனே நம்ம வந்து வேலையை பார்க்கலான்னு இவங்க வந்து காரை வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா லியோ ஆட்டோ அசசரிஸ் திருச்சியில் இருக்குது. அண்ட் இதுக்கான லொக்கேஷனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை இருந்தது. பட் இருந்தாலும் இவங்க வந்து வெஹிக்கிளை வந்து உள்ளே வச்சு தான் இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியா இருந்தது. அதனால் நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை. அண்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து வயரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக வயரிங் ஒர்க் கொடுத்துட்டு தான் டோர் பிரி போனாங்க. நம்ம காரில் ஆக்சுவலாக மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். மேனுவல் வர்றதுனால நம்ம வெறும் ஒரு டோர் மட்டும் பிரித்து நீங்கள் வந்து ரிமோட் லாக்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு மேனுவல் சென்ட்ரல் லாக்கிங் வரலைன்னா நீங்கள் வந்து 4 டோருமே பிரித்து வேலை பார்க்குற மாதிரியா இருக்கும். அண்ட் நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த சவுண்டு வர்றதெல்லாம் வச்சுட்டாங்க. இதுலேருந்து நமக்கு ஆக்சுவலாக சவுண்டு வரும். அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து வயரிங் ஒர்க் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் முடிச்சிட்டாங்கன்னா வயரிங் ஒர்க் முடிஞ்சோடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த லைட் ஆக்சுவலாக நமக்கு வந்து காரில் எதுவுமே வராது. இது வந்து நார்மலாக இவங்க வந்து பவர் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க லைட். நாங்கள் ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து டோர் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து வயரிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு டோரை பிரிச்சுட்டு இவங்க அதுக்கான அந்த டிவைஸை மட்டும் அங்கே வச்சுட்டாங்கன்னா போதும், நமக்கு வந்து சென்ட்ரல் லாக்கிங் ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டோரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம டோரை திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உள்ளே வந்து ஒரு கவர் வரும். ஆக்சுவலாக டோர் எந்த பக்கம் பார்க்காம இருந்தால் உள்ளே வந்து ஒரு கவர் வரும். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஓரளவு தெரியும். ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 ஆகிருந்தது. அண்டு இதுக்கான ரிமோட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. 2 ரிமோட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஃபரில் தான் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் காய்ஸ் அதுக்கான ரிமோட். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம வந்து ரியல் டைமாக பார்த்துருவோம். வெளியே போய்ட்டு நம்ம இதை செக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து நமக்கு சென்ட்ரல் லாக்கிங் ஃபுல்லாக இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து 4 ஆப்ஷன்ஸ் வருது. இது வந்து மியூட் வச்சு லாக் பண்ணுற மாதிரி. அண்ட் திரும்ப நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் பண்ணால் மியூட்டில் அன்லாக் ஆகும். அண்ட் நார்மலாக லாக் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் அன்லாக் பண்ணும்போது டபுள் சவுண்டு வரும். ஸோ இதுதான் கைஸ் நார்மல் இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இது தான். இப்போ வந்து நம்ம உள்ளே இது எப்படி ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் இன்னொரு 2-3 ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லாக் வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டோன்னா நம்ம யாருமே டோர் திறக்கலைன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப லாக் ஆயிரும். அண்ட் நம்ம வந்து ஆன் பண்ணோன்னா இப்போ டோர் ஆக்சுவலாக திறந்து இருந்தது ஆனால் லாக் ஆகலை. இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே ஏறி உட்காந்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆயிரும். அண்ட் திரும்ப நீங்கள் வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓரளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ லாக் ஆயிடுச்சு கைஸ். கேட்டுருச்சா? உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாக் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த மாதிரியான அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து அதோடு சேர்ந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்க்கிங் லைட் ஆன் ஆயிரும்.
அண்ட் உங்களுக்கு வந்து மியூட்டில் வரும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து சவுண்டு வரணுன்னா நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் சவுண்டும் வரும். ஸோ இது வந்து நம்ம ரிமோட்லேயே நம்ம வந்து மியூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த சவுண்டு வரும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இதுதான் இந்த மொத்த சென்ட்ரல் லாக்கிங்கோடைய வீடியோ. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.